ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளியிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், ஞான கண்டம் பக்தி காண்டம் அப்படின்னு ரெண்டு விதமாக புரிய வைக்கிறாங்க. அப்பா பிரம்மா உடலில் சிவபாபா பிரவேசமாயிருக்காரு. அப்போ இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் நான் இவருடைய உடலில் பிரவேசமாயிருக்கேன். இவருடைய 84வது பிறவி, இறுதி பிறவியில் பிரவேசமாயிருக்கேன்னு சொல்கிறார். அப்போ இவருடைய 84 பிறவிகளை பற்றி இவருக்கே தெரியாது. தந்தை சிவபரமாத்மா வந்து தான் புரிய வைக்கிறாரு. அதாவது 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைக்கிறார். அப்புறம் உங்களை நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க. இதுக்கு பேர் தான் மன்மனா பவ மந்திரம். இது கீதையில் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய பாவாத்மாவாக இருக்க நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக மாறிடுவீங்க. விஷக்கடல்லேருந்து பார்க்கடலுக்கு போயிடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களை விஷக்கடல்லேருந்து பார்க்கடலுக்கு தந்தை அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை உங்களை தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாக்கி உங்களை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஞான காண்டமாக இருக்குது. அடுத்து பக்தி காண்டத்தில் இதனுடைய தலைகீழ் விஷயம் எப்படி போயிடுச்சு அப்படின்னா, 84 பிறவிகளின் விஷயம் 84 லட்சம் பிறவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் தப்பாயிடுச்சு. இங்கே இவர் தான் பிரம்மா தான் விஷ்ணுவாக மாறுறாரு. அதாவது மாயை வென்று விஷ்ணுவாக மாறுறாரு இல்லையா? அப்போ அங்கே கூட எப்படி காமிச்சிட்டாங்க, விஷக்கடல்லேருந்து பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் தந்தை அப்படின்னு இங்கே சொன்ன விஷயத்த அங்கே ஒரு குளத்தில் விஷ்ணுவோட சிலையை அஞ்சு தலை பாம்புக்கு நடுவில் அவர் விஷ்ணு படுத்திருக்கிறது மாதிரி காமிச்சிட்டாங்க. அப்போ அது என்னன்னே விஷயமே புரியாமல் அவங்க அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. போய் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு பொம்மை விளையாட்டு போல் இருக்குது. மண்ணாலான பொம்மைகளை செஞ்சு பூஜை புனஸ்காரம்லாம் செய்கிறாங்க. மீண்டும் கொண்டு போய் அதை சமுத்திரத்துலேயே குளக்கரையிலேயே போட்டு அதை கரைச்சிட்றாங்க. அப்போ பணம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக அப்படி சொல்கிறார் அப்போ அப்படின்னா, ஞானத்தால் உங்களுக்கு 21 பிறவிக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. அந்த பக்தியினால் செலவு தான் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் பக்தி செய்து செய்து நீங்கள் ஏழை ஆகிட்டீங்க. இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் செல்வந்தர்களாக ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சங்கரருக்கு முன்னாடி சிவனுடைய நினைவு சின்னமான அந்த லிங்க ரூபத்தை வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ பரமாத்மா முன்னாடி தேவதைகள்லாம் யாரும் பக்தி செய்ததே கிடையாது. அப்போ அந்த சித்திரம் கூட தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தேவதைகள் பக்தியே செய்தது கிடையாது. அவருக்கு முன்னாடி ஏன் லிங்க ரூபத்தை காமிக்கிறீங்க? அந்த சித்திரமும் தப்பு. தேவதைகள் பக்தி செய்ய மாட்டாங்க அப்படின்னு புரிய வச்சுருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து தில்வாடா கோயிலை பற்றி புரிய வைக்கிறாங்க. அது ஜடமான தில்வாடா கோயிலாக இருக்குது. நீங்கள் சைத்தன்யமான தில்வாடா கோயிலில் அமர்ந்திருக்கீங்க. அந்த ஜடமான தில்வாடா கோயிலில் கீழே பிராமணர்கள் தபஸ்யா செய்கிறது மாதிரியும் கூரையில் சொர்க்கத்தில் தேவதைகளாகி போகிறது மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதே போல் இந்த கல்ப விருட்ச மரத்தில் பாருங்கள், நீங்கள் பிராமணர்கள் கீழே தபஸ்யா செய்துட்ருக்கீங்க. நாளைக்கு தண்டு பகுதியில் பாருங்கள், தேவதைகளாக மாறி சொர்க்கத்தில் போய் ராஜ்யம் செய்ய போகிறீங்க இல்லையா அப்படின்னு மரத்தை உதாரணமாக வச்சு அந்த தில்வாடா கோயிலில் அமைக்கப்பட்ட அந்த சித்திரங்கள் சிற்பங்கள் பற்றி புரிய வைக்கிறாங்க. அடுத்து வந்து பிரம்மா பாபாவை நீங்களும் ஃபாலோ பண்ணி நடக்கணும்னு சொல்கிறாரு. பிரம்மா தந்தை உடல் மனம் பணம் எல்லாத்தையும் யஜ்யத்துக்காக அர்ப்பணம் பண்ணி அவர் உயர்ந்த பதவி அடைகிறார் சொர்க்கத்தில். கிருஷ்ணநாராயணர் லட்சுமி நாராயணனா அந்த ராஜ்ய பதவி அடைகிறார் இல்லையா? அதே போல் நீங்களும் இங்கே உடல் மனம் பணம் எல்லாத்தையும் பயன்படுத்தி தந்தையை போலவே நீங்களும் உயர்ந்த பதவி அடையணும். நீங்கள் அழியக்கூடிய எல்லாத்தையும் யஜ்யத்தில் அர்ப்பணம் பண்ணி அழிவற்ற செல்வமாகிய சொர்க்கத்தின் ஆஸ்தியை தந்தைக்கிட்டேருந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ உடல் மனம் பணம் எப்படி பயன்படுத்தணும்னா அதுவும் ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு தான் பயன்படுத்தணும். பணம் இருக்குதுன்னா சென்டர்ஸ் தரங்க, பல்கலைக்கழகங்கள் தரங்க, அதன் மூலமாக பலருக்கு நன்மை ஏற்படணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் மகாதானியாக இருக்கணும், வரதானியாக இருக்கணும், விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கணும். உடல் மனம் பணம் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுறதுக்கு பேர் மகாதானி. நீங்களே அந்த சென்டர்ஸையும் பல்கலைக்கழகத்தையும் பராமரிக்கிறீங்க இல்லையா? வரதானியாகி எல்லாத்துக்கும் சேவை செய்கிறீங்க இல்லையா? உங்களுடைய பார்வை உள்ளுணர்வு மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, உங்களுடைய கர்மத்தின் மூலமாக.
அதான் வரதானி. விஸ்வ கல்யாணக்காரினா மற்றவர்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நன்மை செய்கிறீங்க இல்லையா, நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்துக்கிட்டு மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறீங்க இல்லையா, அதனால் பாபா அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நீங்கள் ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு பாயிண்ட் வந்து தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்கு தந்தைக்கிட்டேருந்து என்ன படிப்பினை போதனை கிடைக்குதோ அதை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நல்ல முறையில் அதை பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிறாரு. இதற்கு தந்தைக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்க, கருணை காட்டுங்க அப்படின்லாம் வேண்டிகிட்டு இருக்கக்கூடாது. தந்தை கொடுக்கக்கூடிய படிப்பினை போதனை தான் உங்களுக்கு நீங்களே செய்துக்கக்கூடிய ஆசீர்வாதம், தந்தையினுடைய ஆசீர்வாதம், தந்தையினுடைய கருணை அப்படின்னும் சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் தந்தையை பின்பற்றி நடக்கணும். நிராகார ரூபத்தில் சிவபாபாவை பின்பற்றணும், சாக்கார ரூபத்தில் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி நடக்கணும். டோன்ட் சி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு சொல்கிறார். மற்றவர்களை பார்க்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் உங்களுடைய ஃபாலோயர்ஸ் கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா சிவபாபாவையும் பிரம்மா பாபாவையும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே முக்கியமான விஷயம் இந்த படிப்பு மற்றும் நினைவு, அதாவது ஞானம் மற்றும் யோகம். இதன் மூலமாக தான் நீங்கள் பெக்கர் டு பிரின்ஸ் ஆகுறீங்க, பிச்சைக்காரன்லேருந்து இளவரசர்களாக ஆகுறீங்க. மன்மனா பவ மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துறதன் மூலமாக உங்களுக்கு அந்த ராஜ்ய திலகம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாரதம் தான் 100% செல்வந்த நாடாக இருந்துச்சு. இப்போ இந்த பாரதம் தான் 100% ஏழை நாடாகவும் ஆயிடுக்கு. அதுக்கு காரணம் தூய்மையற்ற நிலை தான். இங்கே எல்லாருமே விகாரத்தால் ஜென்மம் எடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. கூடவே தந்தையை சர்வ வியாபினும் சொல்லிட்டாங்க. தந்தை உங்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கேன். ஆனால் சர்வ வியாபின்னு சொல்லிட்டதுனால இந்த பாரதம் முழுசாக ஏழை நாடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ராவணன் தான் சர்வ வியாபியாக இருக்கான். 5 விகாரங்கள் தான் இந்த உலகத்தில் சர்வ வியாபியாக இருக்குதே தவிர தந்தை ஒன்றும் சர்வ வியாபியாக இல்லை. தந்தை பரந்தாமத்துலேருந்து சங்கம யுக சமயத்தில் மட்டுமே வந்து நமக்காக ஞானம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சுருக்காங்க. அப்புறம் அகால பீடம் அதை பற்றி புரிய வைக்கிறாங்க. இந்த ராஜ்ய திலகம்னு சொன்னார் இல்லையா, அது தாய்மார்கள் கூட நெத்தியில் பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் அக்கால பீடம்னு சொல்கிறார் பாபா. ஆனால் சீக்கிய குருமார்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அக்கால பீடம் குரு உட்காரக்கூடிய ஒரு பீடம் அப்படின்றதுனால அது அழியாத சத்குரு உட்காரக்கூடிய பீடம்னு சொல்லி அவங்க ஒரு சேர் மாதிரி உருவாக்கி, மரத்தாலான சேர் மாதிரி உருவாக்கி அங்கே குரு அமர்றது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் அது கிடையாது, அது மரத்தால் ஆனது அப்படின்றது. அகால பீடம்னா அழிவற்ற பீடம்னு அர்த்தம். அது அந்த சேர் வந்து எப்படி மரத்தால் ஆனது, அழிஞ்சு போய்டும் இல்லையா. அப்போ அழியாத பீடம்ன்றது இந்த புருவ மத்தியில் ஆத்மா உட்காரக்கூடிய இடம்தான் அப்படின்னு சொல்கிறார். புருவ மத்திய சிம்மாசனம் தான் குரு உட்காரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மா உடலில் சிவபாபாவும் பிரம்ம பாபாவும் அமர்ந்திருக்காங்க இல்லையா, அதுவும் ஒரு அக்கால பீடமாக இருக்குது. குழந்தைகள் ஐயா உங்களுக்கும் அக்கால பீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாருடைய சரீரத்துலேயும் புருவ மத்தியெலாம் ஆத்மா இருக்குது இல்லையா, அதுக்காக பாபா இதுதான் உண்மையான அக்கால பீடம், அதை அக்கால பீடம்னு சொல்ல முடியாதுங்கிறார். அக்கால பீடம்னா அழிவற்ற பீடம்னு அர்த்தம். அதுவும் அந்த சீக்கிய குருமார்கள் சொன்னது வந்து குரு உட்காரக்கூடிய பீடம், அழிவற்ற பீடம்னு அர்த்தம். 4th பாயிண்ட்டு வரதானம். பிரம்மா பாபாவுக்கு சமமாக கலைப்பற்றவர் ஆவதற்கு கவனக்குறைவை முடித்து விடுங்கள். அதற்காக நீங்கள் கடுமையான நியமத்தை ஃபாலோ பண்ணணும், திட சங்கல்பம் வைக்கணும். கவன என்ற காவலாளி விழிப்போடு இருந்தால் கவனக்குறைவு முடிந்து போகும். ஃபஸ்ட்டு இதை நேரத்தில் பயன்படுத்துங்க, நேரத்தில் கவனம் கொடுங்க, அப்புறம் சேவையில் கொண்டுட்டு வாங்க. வெறுமனையாக நாங்கள் செய்வோம் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அது சாதாரண சங்கல்பமாயிடும், அது டன்லப் மெத்தையில் ஓய்வு எடுக்கிறது மாதிரி ஆகிடும். செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற திடமான சங்கல்பம் வைங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகன் உங்களுடைய நெற்றியில் இருந்துச்சுன்னா மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கவனக்குறைவுலேருந்து விடுபட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறார். திட சங்கல்பம் எங்கே இருக்குதோ உங்கள் வெற்றி உண்டாகும். டிட்டர்மினேஷன் பிரிங் சக்ஸஸ். அப்போ நீங்கள் இந்த திட சங்கல்பமாக சொல்லும் போது தான் அதில் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
அடுத்து ஸ்லோகன், வார்த்தைகளுக்கு கவனம் கொடுக்க சொல்லியிருக்கார். உங்களுடைய வார்த்தை எப்போ ஆத்மீக உணர்வோடு சுபபாவனையோடு இருக்குமோ அந்த வார்த்தைகள் தான் சக்திசாலியான வார்த்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.